Hello everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கட் ஒர்க் எப்படி கட் ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஓகே, இப்போ குட் ஃபைன், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளார் மாதிரி எடுத்திருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு பட்டு சைடில் சின்னதாக பெட்டல்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம இதில் தான் கட் ஒர்க் பண்ண போகிறோம். கட் ஒர்க் வந்து ஆரியிலேயே பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம கொடுக்குற மாதிரி அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம கட் ஒர்க் வந்து அந்த பட்டில் இன்னர் லேயர் உள்ள இதுக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய போர்ஷன், அதுதான் கட் பண்ணி எடுக்கக்கூடிய போர்ஷன். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கட் ஒர்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டிச் இருக்குது, நம்ம அது யூஸ் பண்ணுவோம். இந்த இது போடுறதுக்கு அவுட்லைன் போடுறதுக்கு கோல்ட் ஜரி எடுத்திருக்கோம். கோல்ட் ஜரியில் ஒரு லேயர் போட்டோம்னாலே போதுமானது. நீங்கள் எங்கள் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் டெய்லி இது மாதிரி ஏதோ ஒரு டியூட்டோரியல் கிளாஸஸ் சில அப்டேட்ஸ் பார்த்துட்டே வரலாம். எவ்ரிடே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த கட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலில் வரும். ஆனால் உங்களுக்கு நாங்கள் இதை எப்படி சிம்பிளாக ஷார்ட்டாக முடிக்கலாங்கிறத இந்த ஒரு ஃபுல் வீடியோலேயே நீங்கள் இதை பார்த்துடலாம். நாங்கள் அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த நம்ம உள்ள போர்ஷனுக்கு வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டிச் போடுறதுக்காண்டி முதல்ல இந்த அவுட்டர் லேயர் மட்டும் சிங்கிள் ஸ்டிச்சில் முடிக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஆஃப் த ஃப்ளவர் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இன்னர் போர்ஷன் போட போகிறோம். நம்ம கட் ஒர்க்குக்கூடிய ஸ்டிச் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த சைடில் உள்ளதில் ஃபில்லிங் பண்ணுறோம். ஒன்லி பீட்ஸ் மட்டும் காட்டி எம்போஸ்டாக ஃபில் பண்ணுறோம். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ரெகுலராக நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆன்டிக்கில் கோல்டு ஆன்டிக்கில் சுகர் பீட்ஸ். இது நல்லா இதை நம்ம கொஞ்சம் டென்ஸாக காட்டினோம்னா நல்லா ஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். எம்போஸாக தெரியும் போது கட் பண்ணுற போர்ஷன் வந்து அது கொஞ்சம் டீப்பராக போயிடும் உங்களுக்கு. இப்போ இந்த 3 பெட்டல்ஸ்லையும் அவுட்லைன் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு டுட்டோரியல் வீடியோங்கிறதுனால ஒரு சின்ன ஃப்ளார் எடுத்து ஒரு சின்னதாக காட்டியிருக்கோம். பட் நம்ம ப்ளவுஸுக்கு போடும்போது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸ் யோசித்து போட்டுக்கலாம். நாங்கள் அதுக்குன்னே ஒரு சின்ன வீடியோ சூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக போட்டு முடிக்கலாம், இதில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு சின்ன ஃப்ளார்லேயே நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போது இதில் பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது பீட்ஸ்க்கு அடுத்து என்ன வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒயிட் கலராக செயின் மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கும். இந்த ஒயிட் கலராக செயின் மாதிரி உள்ள ஸ்டோன்ஸு நாங்கள் ஆரியில் வைக்கிறோம். அது எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ஸ்டிக் பண்ணுவாங்க. ஸ்டிக் பண்ணோம்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. நாங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஈச் அண்ட் எவ்ரி
கேப்பு, ஒரு ஸ்டோனுக்கும் அடுத்த ஸ்டோனுக்கும் உள்ள கேப்பை எப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோங்கிறத பாருங்கள். நீங்கள் ரெடிமேடில் வாங்குகிற மோட்டிவ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிக் பண்ணி இருக்கும். க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. பட் நாங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பஞ்ச் இருக்கும். அப்படிங்கும்போது எங்கள் ஒர்க் வந்து நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் வெளியே வராது. இன்னொன்று முக்கியமாக முடி பிடிச்சி இழுக்காது. ப்ளவுஸ் பேக் நெக்கெல்லாம் போடும்போது இழுக்காது, குத்தாது. நீங்கள் ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி எப்படி வச்சிங்கனாலுமே வராது. இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் இருக்கும். நம்ம 1 பை 1 பஞ்ச் கொடுக்குறதால என்ன ஆகும், நமக்கு வந்து அது ஸ்டோன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நமக்கு எப்படி திருப்பதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி திருப்பி எல்லா விதமான வளைவுகளிலையும் அது நல்லா செட் ஆயிடும். நமக்கு எல்லாம் பெண்டு, எல்லாம் பாயிண்ட்டு, டிப்பு அதெல்லாம் எடுக்கும்போது நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டோனு நம்ம பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பட் ஒர்க் ட்ரை பண்ணும்போது அது ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். பார்த்திங்கனாலே இங்கேக்குள்ளே ஒரு பஞ்ச், அங்கே ஒரு பஞ்ச். நாங்கள் ஆரி நீடில்ஸில் தான் கொடுக்குறோம். இது ரெகுலர் நீடில்ஸும் கிடையாது. நீங்கள் ரெகுலர் நீடில்ஸில் யூஸ் பண்ணி வைக்கிறத விட ஆரி நீடில்ஸில் வச்சோம்னா அதனோட ஃபினிஷிங்கே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அந்த பீடோட சப்போர்ட்டு, அந்த நீடில் த்ரெடோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் வச்சிட்ருக்கோம். இதுலேயே அந்த பெண்டு வந்து நல்லா நீட்டாக வந்துருச்சு. உங்களுக்கு அந்த பூவோட பெட்டலோட ஷேப் வந்து எடுத்துருச்சு பாருங்கள். நாங்கள் அதை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணவோ ஒன்றுமே நாங்கள் செய்யலை. அப்படியே தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணி அப்படியே நாங்கள் வச்சிட்ருக்கோம். இப்போ இதே போல் தான் அடுத்த பெட்டலையும் வைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி பெண்டு நல்ல ஷேப்பாக அந்த லோட்டஸோட ஷேப்புக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறதுக்கு அந்த இன்பிட்வீன் 2 ஸ்டோனுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கோல்டு மெட்டல் மாதிரி இருக்கும். அது நம்ம த்ரெட் கட்டர், நார்மலாக டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற த்ரெட் கட்டர் இருக்கும். அதை வச்சு கட் பண்ணாலே கட் ஆகிடும். அதனால இது இதை கட் பண்ணுறதுக்குன்ட்டு ஸ்பெஷலாக எந்த டூலும் நமக்கு தேவையில்லை. அது வச்சு நம்ம கட் பண்ணாலே போதுமானது. இதுக்கும் த்ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்பிட்வீன் மெட்டல் வந்து கோல்டு இருக்கிறதுனால நாங்கள் கோல்டு த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் சில்வரில் கூட இருக்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் மெட்டல் என்ன கலர் இருக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போது அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு என்ன தரோன்னா பீட்ஸ் தரோம். அப்போ அந்த பெட்டலோட அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த லேயர் வந்து திக்காக இருக்கும். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பீட் அப்ளை பண்ணோமோ அது வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு சுகர் பீட்ஸ், white chain stones and again sugar beads in antique sugar beads. இந்த இப்போது ஒயிட் செயின் ஸ்டோன்ஸுக்கு பதிலாக மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது, நிறையா கலர்ஸில் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பேர்ல்ஸ் வச்சுருக்கு, கொஞ்சம் ஃப்ளாரல் ஷேப்பில் இருக்குது, பீட்ஸ் அது மாதிரி அந்த செயின் லேஸ் மாதிரி பீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நம்மளோட சாய்ஸ் தான் எது மாதிரி ப்ளேஸ் பண்ணலாங்கிறது. நாங்கள் இங்கே உங்களுக்கு ஒயிட் செயின் ஸ்டோன்ஸ்னால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டுங்கிறதுக்காண்டி ஒயிட் செயின் ஸ்டோன்ஸ் இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அவுட்டர் லேயர்லேருந்து உள்ள வரைக்கும் கொண்டு போகிறதுனால நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கிடச்சிரும். நம்ம ட்ரேசிங் பண்ணதை விட இது பர்ஃபெக்ட் ஷேப் கிடச்சதுன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈவனாக இருக்கும். அந்த கேப் வந்து ஈவனாக தெரியும். நம்ம அதனால தான் அவுட்டர் லேயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போது இந்த மாதிரி தான் நம்ம அடுத்த 2 பெட்டல்ஸ்க்கும் சேர்த்து தரப்போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சென்டரில் மட்டும்தான் பீட்ஸ் வச்சு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கோம், சைட்ஸில் வைக்கலை.
சைட்ஸில் ஏன் வைக்கலைன்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜரி லேயர் தர வேண்டியது இருக்குது. அதில் பீட்ஸ் வச்சு அப்புறம் ஜரியும் கொடுக்கும்போது அந்த இடம் அதிலே ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ சைட்ஸில் வந்து பீட்ஸ் வைக்கலை. இதில் எப்படி அந்த கட் ஒர்க்குக்காண்டி போடுறதுக்கு ஒரு ஸ்டிச் பர்டிகுலராக இருக்கும். அந்த ஸ்டிச் எப்படி நாங்கள் போடுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து அவுட் லேயரில் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம். நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஓவர்லேப் ஆகி அதே சேம் ஜரியில் கிராஸாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஸாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இந்த இருக்குது, கிராஸாக போடுறேன் பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் மேலே கிராஸாக வரும்போதே அதுவுமே பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செயின் ஸ்டிச் தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செயின் ஸ்டிச். ஆனால் அது வந்து திக்னஸ் வந்து கூட காட்டும். பக்கத்தில் 2 செயின் ஸ்டிச் போடுறத விட இது மாதிரி லாக் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா அந்த த்ரெட்டு வந்து வெளியே வராது. அந்த கட் ஒர்க்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் லாக் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். நம்ம ஒரு லேயரும் போடலாம், இல்லைன்னா 2 லேயர் 3 லேயரும் போடலாம். இது நாங்கள் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜரி நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து கலர்ஸ் இருக்குது, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு லேயர் இல்லாமல் ஒரு 2-3 லேயர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜரி வந்து கொஞ்சம் திக்கான குவாலிட்டியாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து மெல்லிஸாக இருக்கிறதுனால அது நீங்கள் ஒரு 3 லேயர் காட்டிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போது அதே போல் தான் நம்ம அந்த சின்ன பெட்டல்ஸ்க்கும் போட போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஸ்டிச்சு தான். இது நம்ம பேசிக் ஸ்டிச்சில் வந்து நம்ம கண்டிப்பாக இது வந்து உண்டு. பேசிக் ஸ்டிச்சில் உள்ளதை வந்து கண்டிப்பாக நம்ம அட்வான்ஸில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். இதாக இருக்குது, செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். திரும்ப அதை ஓவர்லேப் பண்ணி கிராஸாக நம்ம போடுறோம், செயின் ஸ்டிச் போடுறோம். ஜிக்ஸாகாக வரும். இதைத்தான் அடுத்த பட்டில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த இன்னர் லேயர் அந்த 3 போர்ஷனில் தான் நம்ம கட்வர் பண்ண போகிறோம். இப்போது அதுக்காண்டி நம்ம நல்லா திக்காகவே அதை போட்டு முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள லேயர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து கொசுப்பத்தி யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதில் கொசுப்பத்தினா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் பத்தி குச்சி காட்டிலும். அதை யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா கொசுப்பத்தி கங்கு வச்சு நாங்கள் இதை எடுக்கிறோம். இது ஒரு மெத்தட். சால்ட்ரிங் ராடு யூஸ் பண்ணலாம், க்ளூ வச்சு சும்மா கட் பண்ணலாம். பட்டு நாங்கள் இதில் வந்து இந்த கொசுப்பத்தி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சின்ன ஸ்பேஸுக்கு சாதாரண பத்தி குச்சி யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒன்றுனா, நம்ம ஸ்டிச் போடும்போது கீழே வந்து ஒரு பெட்டலுக்கும் அடுத்த டிசைனுக்கும் க்ராஸ் பண்ணாமல் கொண்டுட்டு போகணும். க்ராஸ் பண்ணிங்கன்னா அந்த நூல் தெரியும். இது வந்து நம்ம க்ராஸ் பண்ணாமல் கொண்டு போனோம்னாக்கா தான் அந்த நூல் தெரியாமல் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல துணி இருக்குது துணி இல்லைங்கிறத ஃபீல் பண்ண முடியும். அது கங்கு ஒரு பக்கம் கம்மியாக தக்கன நம்ம வச்சிட்டோம்னா இது ஒரு போட்டாச்சு, கட் ஒர்க் போட்டாச்சு. போட்டாச்சு. இன்னும் ஒரு சின்ன போர்ஷன் கவர். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இனிமேல் ஸ்டிச் பண்ணும்போது அடியில் பேஸில் வேறு ஒரு கிளாத் வச்சோம்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும்.
இதை பார்த்தீங்கன்னா அடியில் பேஸில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன எட்ஜஸில் ப்ளூ தெரிஞ்சுன்னா சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் சிம்பிள் கட் ஒர்க். நம்ம இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் உங்களுக்கு இதில் டுட்டோரியல் வீடியோனால் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இதில் காட்டியிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி இதில் பூராமே நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.